நவம்பர் 6, 1980. ஸோ இன்னைக்கு வந்து 45 இயர்ஸ் ஆஃப் வறுமை நிறம் சிவப்பு. ஸோ வறுமை நிறம் சிவப்பு வந்து கமலஹாசன், கே பாலச்சந்தர், ஸ்ரீதேவி, விஸ்வநாதன், விஸ்வநாதன், கண்ணதாசன் இந்த காம்பினேஷன்ல வந்த ஒரு மாபெரும் வெற்றி படம். அதாவது 80களில் இருக்கக்கூடிய அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை அடிப்படையாக கொண்டு, அதாவது ஒரு லட்சியத்தோட வாழக்கூடிய ஒரு இளைஞன் என்ன பாடுபடுறான் அப்படிங்கிறது தான். எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு பாரதியாருடைய பாடல்களை வந்து ஒரு ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லட்சியத்தோட வாழக்கூடிய ஒரு பட்டதாரி இளைஞன் எப்படி வேலை இல்லாம கஷ்டப்படுறான், டெல்லியில போய் நீடாமங்கலத்திலேருந்து டெல்லிக்கு போய் எப்படி கஷ்டப்படுறாங்கிறது தான் அந்த படத்துடைய அடிநாதமான கதை. அதுல பல இடங்கள்ல வந்து பாரதியார் பாடல் பயன்படுத்தியிருப்பாரு கே பாலச்சந்தர். தனியா வந்து பாரதி படம் எடுக்கணும்னு அவர் பிளான் பண்ணாரு. கமல் கதாநாயகனா நடிக்க வைரமுத்து வந்து அந்த படத்துக்கான ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரெடி பண்ணாரு. அப்புறம் அது நடக்கலைன்னு ஒன்னே தான் கவிராஜன் கதை அப்படின்னு சொல்லி பாரதியாருடைய லைஃப்பை வந்து அவர் புத்தகமா போட்டாரு வைரமுத்து அவர்கள். இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு 2 முக்கியமான விஷயம். இது வந்து கமல் வீட்டிலேயே பல காட்சிகள் எடுத்த படம். இந்த படமும் சரி, நிழல்களும் சரி. நிழல்கள்ல பல காட்சிகள் வந்து கமல் வீட்டிலேயே எடுத்திருப்பாங்க ஆழ்வார்பேட்டில். நிழல்களும் இந்த படமும் ஒரே நாள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு, நவம்பர் 6, 1980. நிழல்கள் மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சது, வறுமை நிறம் சிவப்பு பயங்கரமான ஹிட்டா அமைஞ்சது. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, கமல் வந்து அம்புலி சலூன் அப்படின்னு ஒரு சலூன் அவங்க வீட்டிலேயே இருந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்த ஒரு சலூனு, அந்த கடையில கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு கமல். அதுக்கப்புறம் கமல் அம்மா சொல்லி அவர் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாரு அந்த கடைக்காரரு. ஸோ இது என்னன்னா, அங்க வந்து அவர் கத்துக்கிட்டாரு எப்படி மீசையெல்லாம் இது பண்றது எல்லாமே கத்துக்கிட்டாரு. அதே அம்புலி சலூன்ல தான் இந்த படத்துடைய கடைசி காட்சி, தேங்காய் சீனிவாசன் வந்து ஷேவ் பண்ண வருவார் கமலுக்கு. அந்த காட்சி வந்து அம்புலி சலூன்ல எடுக்கப்பட்ட காட்சி. அதுல அவர் கமல் வந்து பாரதியார் பாட்டெல்லாம் சொல்லுவாரு. அந்த பாட்டை கேட்டோடனே அந்த என்னது என்ன பாட்டா, யார் பாட்டுன்னு கேட்டோன்னே பாரதியார் பாட்டு அப்படின்பார். பாரதியார் பாட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, என்ன படிச்சிருக்கேன்னு கேட்பாரு. எம்ஏ அப்படின்னோடனே அவர் பயந்து ஓடிடுவாரு. ஏன்னா நீ இப்ப சொன்ன கவிதையெல்லாம் என் மூஞ்சில எழுதிடுவ அப்படின்னு சொல்லி ஓடிடுவாரு. இதை வந்து கமல் சொல்லியிருக்காரு அந்த அம்புலி சலூனு. 2வது வந்து அந்த வறுமை நிறம் சிவப்புலேயே அந்த நல்லதோர் வீணை செய்தேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டப்ப அந்த ஆப்பிளை எடுத்து சாப்பிட்ற மாதிரி வரும் சாக்கடையில போட்டு. அந்த காட்சி எடுக்கப்பட்ட பொழுது நடந்த விஷயங்களையும் பிக் பாஸ்ல ஒரு முறை உலகநாயகன் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படம்லாம் ஒரு மறக்க முடியாத படம். கமலுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்ச படங்கள்ல வறுமை நிறம் சிவப்பும் ஒரு படம்.